அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மீன ராசிக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி நடந்து வந்துட்டுருக்கு. குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும். சில கிரகங்களினுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லாத நிலையில் மீன ராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களெல்லாம் மீன ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும், மீன ராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் மற்றும் இதர விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாய்ப்புகள் தங்களை தேடி வருங்க, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே அமைய பெறுங்க. பணவரவு அதிகரித்தால் கூட கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் வாங்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதிகார பதவியில் இருப்பவர்களுடன் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கலாம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க, தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. சொத்து, வீடு, வாகன விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப்படுவீங்க. ஆதாயங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற விரயங்கள் அப்படி இல்லைன்னா தடைகளும் உங்களுக்கு இருக்க பெறலாம். எல்லா புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அலுவலக ஊழியர்கள் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் ஏதோ ஒரு சுமை உங்களுக்கு குறைந்தது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்வ நிலை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் இந்த காலத்தில் சற்று உயர்ந்து காணப்படும். கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயங்கள் இருக்குங்க. மன நிம்மதி, அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு இருந்தாலும் கூட யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வருமானம் சற்று அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பணியாற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறதும் புதன் இணைவது ஆகியவை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் கூடி வரும். அதே சமயம் வீண் செலவுகளை தவிர்க்க கடன் வாங்கி சுப காரியங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும். முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் சொல்லலாம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் அவருடைய நிலைகளில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானினுடைய இந்த அமைப்பு அப்படிங்கிறது தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில விதங்களில் நற்பலன்களை தந்தாலும் கூட தடைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் ஆடம்பர செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்குங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை வாங்கலாம், அப்படி இல்லைன்னா சுப
சுப செலவுகளை நீங்கள் செய்யலாம். அதனால் வந்து உங்களுடைய செலவுகள், ஆடம்பர செலவுகளை தவிர்த்து, தேவையில்லாத அவசியம் இல்லாத செலவுகளை தவிர்த்து, இந்த மாதிரி நகையோ பொருட்களோ இல்லை சுப செலவுகளாகவோ நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் நல்ல ஆதாயங்களும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் கூட தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க. கை நிறைய பணம் வந்தாலும் பணம் இருந்த சுவடே இல்லாமல் காணாமல் போகும். அதனால் வந்து செலவுகளில் வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும், செலவுகள் விஷயத்தில் அதீத அக்கறையுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகள் தனிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள், வாக்குவாதங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படாது. இருந்தாலும் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது. எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களில் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும், உங்களுடைய பணம் சற்று சேமிப்படையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு பக்கம் வந்து வருமானம் அதிகரிக்கும், அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள், வசதிகளை அதிகரிக்கிறது, சுற்றுலா போகிறது உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக, அலுவலகம், உத்தியோகம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் வந்து பெரிய அளவில் இருக்காது. அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் விவாதங்கள் அப்படிங்கிறது உருவாகலாம். மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள். சரியாக தூங்க முடியாமல், அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு வேலை பளு இருக்குங்க. அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை சிந்திப்பதும் ஆலோசனை கேட்கிறதும் பெரிய பாதிப்புகளை உருவாக்காமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா பல முறை சிந்திக்க பாருங்கள், ஆலோசனை கேட்க பாருங்கள். அதுதான் வந்து எந்தவித பெரிய அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உஷ்ணம், சரும அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் வந்து சிறு சிறு தடைகள், சிக்கல்கள் வந்து உருவாகும். அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னா நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனமாக சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாத வண்ணம் உங்களால் பார்த்து கொள்ள முடியுங்க. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட, கிரகங்களினுடைய அமைப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உள்ளுணர்வை நம்புறதன் மூலமாக தனிப்பட்ட அப்படி இல்லைன்னா தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும். மற்றவர்களினுடைய தேவைகளில் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. இது உங்களுடைய சக பணியாளர்கள், அன்புக்குரியவர்களுடனான உறவை வந்து வலுப்படுத்துங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கை,
வாழ்க்கை மிகவும் அன்பு நிறைந்ததாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய துணையின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த காலம் ஏதுவாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். புதிய திட்டங்களுக்கு புதிய யோசனைகள் தேவைப்படலாம். உங்களுடைய தனித்துவமான பார்வை மதிப்பு மிக்கதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய திறனை நீங்கள் வளர்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிதி விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க பாருங்கள். பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் ஆபத்தை மதிப்பிடுவது அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று. அவசரமாக எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. அப்படி இல்லைன்னா தேவையற்ற செலவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய நிதி அடித்தளத்தை வலுப்படுத்துறதுல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். எந்த செலவாக இருந்தாலும் திட்டமிடுறது, பட்ஜெட்டை போடுறது, அதுக்கப்புறமா செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்த உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லலாம். தேவைப்பட்ட நிதி நிபுணர்களினுடைய ஆலோசனையையும் பெறுவது, அப்படி இல்லைன்னா பணத்தை சேமிப்பதற்கான புதிய வழிகளை தேடுவதும் அதில் பணத்தை சேவ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று.